பர்ஃபெக்டாக பண்ணலாங்க பாருங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. சரி, நார்மல் அயனிங்கில் வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. வாங்க இந்த ஸ்டீம் அயன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மாடல் வந்து ரீகல், சரிங்களா. ஸோ இங்கே வந்து செராமிக் கோட்டட் பிளேட் சொல்லி 1200 வாட்டு. ஸோ இங்கே வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா 0.5 கிராம் வந்து ஒரு ஸ்ப்ரேக்கு வந்து வெளியே தள்ளும். இது வந்து நல்ல புஷ் தான், சரிங்களா. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு அந்த உள்ளே வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு மெஷர்மெண்ட்டோட 100 ml மெஷரிங் கப்பு, அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல், சரிங்களா. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா அயன் பாக்ஸு. அயன் பாக்ஸில் இங்கே பாருங்கள், இந்த க்ளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, க்ளீனுக்கான இது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டீம் நல்லா புஷ் பண்ணுறதுக்கு, இது வந்து தண்ணி வாட்டர் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்டீம் பண்ணும். இங்கே வந்து லைட் இண்டிகேஷனுக்கான இது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லெவலுக்கான இண்டிகேஷனும் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ லெவல் இருக்கணும். அகரோ பிராண்டிங்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் கோட்டட் பிளேட்டு. ஸோ இங்கே வந்து மாடல் என்ன மாடல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொட்டேட்டிங் நாபும் வந்து இங்கே பாருங்கள், காட்டன், லீனின், ஸோ எது வேணுமோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட்டோமைசிங் ஸ்ப்ரே சொல்கிறாங்க, ரொம்ப மைன்யூட்டாக ஸ்ப்ரே பண்ணும். அதுக்கப்புறம் வெர்டிகல் ஸ்ட்ராங் ஸ்ட்ரீமு, செல்ஃப் க்ளீனு, செராமிக் பிளேட்டு. இதுதான் இது இந்த அயன் பாக்ஸோட ஹைலைட்டு. கலர் சூப்பராக இருக்குது, க்ரீன் கலரு. ஸோ இது வந்து 360 டிகிரி, இங்கே பாருங்கள், இது வந்து 360 டிகிரிக்கு ஒயர் வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். இப்போ இதோட வெயிட் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டு தான், ஆல்மோஸ்ட் 876 கிராம் தான். ஸோ அயன் பண்ணுறதுக்கு வெயிட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஹேண்ட் பெயின் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே ஸ்டீம் அயனுக்கு வந்து பியூரிட் வாட்டர் ஊற்றுங்க, சரிங்களா. பாருங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு இது இப்படி இழுத்தீங்கனாலே ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வாட்டர் ஊற்றுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் லெவல் எவ்வளவோ அதில் வந்து பார்த்து இது பண்ணுங்க, சரிங்க, இல்லைன்னா ஸ்பில் ஆகும். இங்கே பாருங்க, கீழே சுத்தமாக வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒழுவாது. ஸோ 100 ml ஆக்சுவலாக அந்த மெஜரிங் இது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ இந்த கொடுக்குற இதுன்னா, நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 15 கிளாத்ஸ் இங்கே பாருங்க, இப்படியே துணியில் வந்து நான் விட்டு பார்த்தேன். அதுவே வந்து தெர்மோஸ்டாட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிட்டோன்னே உங்களுக்கு வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் வந்து இருக்குது, ஒர்க் ஆகுது, சரிங்களா. ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இப்போ வந்து வாட்டர் வந்து போர் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இடத்துல இருக்குது பாருங்க. ஸோ வாட்டர் வந்து வெளியே வரும், இங்கே பாருங்க. ஸோ துணியில் வந்து வாட்டர் வந்து போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டீமர் யூஸ் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸ்டீமர் வந்து பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ஸ்டீம் பண்ணலாம், வெர்டிகல் ஸ்டீம் பண்ணலாம். நான் சொல்லிடுறேன், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்படியும் பண்ணலாம், இப்படி வச்சும் நான் வந்து ஸ்டீம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது பாருங்க. தண்ணி வந்து ஸ்பில் ஆகலை பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி வச்சுட்டேன், தண்ணி இருக்குது, பட் வெளியே வந்து வரல இந்த ஹோல்ஸில், சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்து க்ளீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளீன் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஓட்ட வழியாக நீங்கள் வந்து தண்ணி வந்து வெளியே எடுத்து வந்துடலாம். ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இங்கே டில்ட் பண்ணணும் இந்த பட்டன், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் வந்து 3 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டீமை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வாட்டர் போர் பண்ணுறது இப்போ பாருங்கள், இப்போ நார்மல் அயன்னால இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்ட்ரீம் அயனால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வந்து உங்களால் அயனிங் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக அதை அடி பண்ணவே எவ்வளோ. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றிடுறேன், ஊற்றிட்டு இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. சரியான அயனிங்க. ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃபீஸ்க்கு போடுற அந்த இது வந்து எல்லா கிளாத்துமே பண்ணலாம் இதில். இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, நைலானு, சில்க்கு, அதுக்கப்புறம் உள்ளு, லினின்னு, எல்லா கிளாத்தும் இதில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாங்க. பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க.
சரி, நார்மல் அயனிங்ல வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. பாருங்க, சரியான பவர்ஃபுல் அயன் பாக்ஸுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.